இப்போ ஃபுல் ஸ்கிரீன் தெரியுதுல? நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 3ஆம் நாளிலும் கூட நாம் நீதிமொழியின் பாடத்தை கற்றுக்கொள்ளும்படியா தேவன் செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். வேதத்திலே பார்க்கும் பொழுது தேவனை பற்றிய அறிவு நமக்கு மிகவும் அவசியம் சொல்லி பார்க்கிறோம். கர்த்தரை அறிகிற அறிவே அறிவு, பரிசுத்தரின் அறிவே அறிவுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓசியா 4ஆம் அதிகாரத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்து குடிகளோட கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அதேனென்றால் தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. அது தொடர்ந்து உள்ள வசனங்களை பார்த்தோம்னா அவனுடைய வாழ்க்கையில உள்ள பாவங்களை பற்றி அங்க பட்டியலிட்டு காமிக்கிறார் ஓசியா தீர்க்கதரிசி. அடுத்து தொடர்ந்து 6ஆம் வசனத்துல, என் ஜனங்கள் தேவனை பற்றிய அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள், அழிந்து போகிறார்கள். அன்பான நம்முடைய வாழ்க்கையில தேவனை குறித்த ஒரு சரியான அறிவு இருப்பது மிக அவசியம். அதற்கு ஏதுகரமாக நீதிமொழியின் புஸ்தகத்திலே கர்த்தரை குறித்து நாம் சில காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நேற்று நான் உங்கள்கிட்ட சொன்னேன், நீதிமொழிகள்ல அந்த கர்த்தர்ங்கிற பதம் அந்த கருப்பு எழுத்துக்கள்ல ஹைலைட் பண்ண அந்த வேர்ட்ஸை பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி பார்த்தேன். நீங்க எத்தனை பேரை செய்தீங்கன்னு தெரியல. நீதிமொழிகள்ல கர்த்தர் எப்படிப்பட்டவன் சொல்லி முதலாவது பார்க்கலாம். முதலாவது, நீதிமான்களுக்கு மெய்யான ஞானத்தை தருகிறவர், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். தேவன் பாதுகாப்பாய் இருக்கிறார், தம்முடைய பரிசுத்தவான்களை காப்பாற்றுகிறவர். இந்த சில காரியங்களை மட்டும் நான் விளக்கமா உங்களுக்கு சொல்றேன். அடுத்து 3ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், நம் பொருளாலும் நம் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணினால் நமக்கு ஒரு செழிப்பான வாழ்க்கையை தருகிறவர். நம் பொருளாலும் விளைவின் முதற் பலனான்னு சொன்னா நம்முடைய சம்பாத்தியம் மட்டுமல்ல, நம்முடைய நேரம். 24 மணி நேரத்துல எவ்வளவு நேரம் நாம் தேவனுக்கு என்று ஒதுக்குகிறோம். அதே மாதிரி நம்முடைய லைஃப்ல உள்ள அந்த பெஸ்ட் ஏஜ் அதை தேவனுக்கு நாம் செலவழிக்கிறோமா? அதே மாதிரி தேவன் நமக்கு கொடுத்த தாளந்துகள், கிருபை வரங்கள். நம்ம எல்லாருக்கும் மினிமம் ஒரு தாளந்தாவது கொடுத்திருக்காரு ஆண்டவர். அந்த ஓமையை பார்க்கும் பொழுது மினிமம் ஒரு தாளந்தாவது தேவன் நம்ம கொடுத்திருக்கிறார். அதை நம்ம எந்த அளவுக்கு தேவ நாமத்தின் மகிமைக்காக நம்ம பயன்படுத்துகிறோம். ஒருவேளை உங்களுக்கு டீச்சிங் ஒரு கிஃப்டா இருக்கலாம், சிலருக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி, விருந்தினர்களை உபசரிக்கக்கூடிய தாளந்து இருக்கலாம். சிலருக்கு நல்லா சீக்கிரம் ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சுக்கிடுவாங்க, அது ஒரு தாளந்து. எல்லாருக்கும் அந்த தாளந்து இருக்காது. அதே மாதிரி தேவன் உங்களுக்கு கொடுத்த அந்த தாளந்துகளை தேவ நாமத்தின் மகிமைக்காக நாம் பயன்படுத்துவது மிக மிக அவசியம். அடுத்து 10ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், நம்முடைய தேவன் நீதிமான்களை பசியினால் வருந்த விடாதவர், அவங்கள பட்டி போட அனுமதிக்க மாட்டாரு. எனவே தான் சங்கீதக்காரர் சொல்றாரு, சங்கீதம் 37ல, நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதுள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி, நீதிமான் மட்டுமல்ல அவனுடைய சந்ததி, பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் கூட அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. நீங்களும் அதை அனுபவிச்சிருப்பீங்க, உங்க கண்ணால அனைவருடைய வாழ்க்கையில நீங்க நிச்சயமா பார்த்திருப்பீங்க. அடுத்து நம்முடைய தேவன் தம்மை நம்புகிறவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவர், தம்மை நம்புகிறவர்களின் வாழ்க்கையை செழிப்பாக்குகிறவர். நாம் நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு, நீ பாவியின் மேல் பொறாமை கொள்ளாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு, உன் நம்பிக்கையை தேவன் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். எனவே நாம நமக்கு வரக்கூடிய ஒரு காரியம் பொறாமை. பொறாமை எதற்காக வருதுன்னா, நம்மிடத்துல இல்லாத ஏதோ ஒரு காரியம் மற்றவங்க இடத்துல இருக்கும் பொழுது நமக்கு ஒரு அதிருப்தி, அதனால பொறாமை வரலாம். அதே மாதிரி நம்மளை விட ஒருவேளை தேவனுக்கு விரோதமான, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழுவாங்க, ஆனா அவங்க நம்மளோட செழித்திருப்பாங்க, நல்ல சுக போகமா இருப்பாங்க. அதை பார்க்கும் பொழுது நமக்கு பொறாமை வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் அதுக்கு நாம் இடம் கொடுக்காதபடி தினந்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இருந்தால் நம்முடைய நம்பிக்கையை தேவன் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, நம்முடைய சத்துருவுக்கு நாம் நன்மை செய்யும் போது நமக்கு நல்ல பலன் அளிக்கிறவர். அதான் ரோமர் 12ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், நீ தீமையை நன்மையினாலே வெல்லு, உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமா இருந்தால் நீ அவனுக்கு குடிக்க தண்ணீர் கொடு, பானம் கொடு. இப்படி நீ செய்வதனால் அவன் தலையின் மேல் அக்கினி தழலை குவிப்பாய்.
இது இது சூடான அந்த கறி எரிகின்ற கங்க வந்து நீ அவங்க தலையில போடுறதா அர்த்தம் அப்படிங்கிறார். பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். நீ தீமையை நன்மையினால் வெல்லு. அன்பானவர்களே, நாம் தீமைக்கு தீமை நாம் செய்யவே கூடாது. சத்துருவுக்கு கூட நம்ம என்ன செய்யணும்? நன்மைதான் செய்து தேவனை பிரியப்படுத்த வேண்டும். அதற்கேற்ற பலன் நிச்சயமாய் தருவார். அடுத்து, தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், சுத்தமானவை. தேனிலும் அது மதுரமானது, சுத்த வெள்ளியிலும் அது விலையேறப்பட்டதுன்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அடுத்து, இது முக்கியமான பகுதி. இது முதல் நாள்ல உங்களுக்கு சொன்னேன். அதை திரும்பவுமா அதை தியானிப்பது மிக மிக அவசியம். நம்முடைய கர்த்தர் நல்ல ஒரு தகப்பன், அன்புள்ள தகப்பன், நம்ம மேல கரிசனை உள்ள தகப்பன். இப்போ ஒரு கிரவுண்ட்ல வந்து ஒரு 10-15 பிள்ளைங்க விளையாடிக்கிட்டு தான் இருப்பதா வச்சுக்கிடுவோம். அந்த 15 பிள்ளைங்க கூட்டத்துல ஒரு 10 பேர் தப்பு பண்றாங்கன்னு சொல்லி வச்சுக்கிடுவோம். அதுல உங்க பிள்ளைங்க இருக்கிறான். அப்ப நீங்க என்ன செய்வீங்க? மற்ற பிள்ளைகளை எதுவும் கண்டுக்கிட மாட்டீங்க. உங்க பிள்ளைய என்ன செய்வீங்க? உங்க பிள்ளைய கூப்பிட்டு அவனை கண்டிச்சு, தம்பி இப்படி பண்ணக்கூடாது, தப்புன்னு சொல்லி அவனுக்கு புத்தி சொல்லுவீங்க. அதே மாதிரி நம்முடைய தேவன் நம்ம மேல அன்பு இருக்கிறபடியினால நம்மளை அவர் சிட்சிக்கிறார், கரெக்ட் பண்ணுகிறார், டிசிப்ளின் பண்ணுகிறார் நம்முடைய தேவன். ஏன்னா நம்ம உள்ள கரிசனையினால. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, தேவன் ஒருவருடைய வாழ்க்கையில கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பயங்கரமான தண்டனை என்னன்னா, அவன் இஷ்டத்துக்கு அவனை விட்டுறது. ஆஸ்கி லைக்ஸ், நீ எக்கேடும் கெட்டுப்போ அப்படின்னு சொல்லி அவனை அப்படியே கண்டுகிடாம விடுறதுதான் ஒரு பெரிய தண்டனை. அது தேவன் கொடுக்கிற தண்டனை மட்டுமல்ல, ஒருவேளை சில பெற்றோர் அப்படிப்பட்ட தண்டனையை பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். ஒரு டீச்சர் தன்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்கலாம். ஆனா பயங்கரமான தண்டனை, அப்படிப்பட்ட நிலைமை நம்ம யாருக்கும் ஏற்படக்கூடாது. எனவே தேவன் நம்மேல் கரிசனை உள்ள நல்ல ஒரு தகப்பன், நம்மேல அக்கறை உள்ளவர். அதை நான் வாசிக்கிறேன். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். இது எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல கோட் பண்ணப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்துல வசனத்தை அப்படியே அந்த எபிரேய நிருபத்தை எழுதின ஆக்கியோன் அப்படியே கோட் பண்றார். கோட் பண்ணி தொடர்ந்து விளக்குறார். என்ன சொல்றாரு? நீங்கள் சிட்சையை சகிக்க வேண்டும். அன்பானவர்களே, தேவன் நம்மளை திருத்தும் போது, நம்மளை தண்டிச்சு நம்மளை சரியான வழிக்கு கொண்டு வரும் பொழுது நம்ம 3 விதத்துல நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணலாம், அது ரியாக்ட் பண்ணலாம். ஒண்ணு வந்து அதை அற்பமா எண்ணலாம். தேவன் என்னை எப்படி தண்டிச்சுட்டு போட்டோம், நான் இஷ்டப்படிதான் இருப்பேன், அது ஒரு வே ஆஃப் ரியாக்ஷன். ரெண்டாவது டிஸ்கரேஜ் ஆகிறது. ஐயோ ஆண்டவர் தண்டிச்சுட்டாரே, நான் என்ன செய்வேன் அப்படி சோர்ந்து போகிறது. இந்த ரெண்டுமே சரி கிடையாது. ஆனா 3வது சரியான முறை என்ன கேட்டீங்கன்னா, தேவன் கொடுக்கிற அந்த தண்டனையை, அந்த டிசிப்ளினை நம்ம சகித்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொண்டு நாம் சீர்திருந்த வேண்டும், சரியாக வேண்டும். தொடர்ந்து சொல்றாரு, நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் பேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள், அதாவது நம்முடைய உலக பிரகாரமான தகப்பன்மார் என்ன செய்தாங்க? தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காக நம்மை சிட்சிக்கிறார். அப்படி தேவன் நம்மளை டிசிப்ளின் பண்ணும் பொழுது நம்ம கஷ்டமா தான் இருக்கும். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகியும் அதுல பழகினவர்களுக்கு என்ன ஆகும்? நீதியாகிய சமாதான பலனை தரும். இதுல பேரண்ட்ஸுக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பற்றி ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் இருக்குது. என்னன்னா, நீங்க ஒருவேளை நம்ம எல்லாம் பெரியவங்க, இந்த சிறு பிராயத்தை நம்ம கடந்து வந்துட்டோம். ஒருவேளை உங்க உள்ளத்துல உங்களுடைய சொந்த அப்பா அம்மாவுக்கு மேல ஏதாவது கசப்பு இருக்கலாம்.
ஐயோ நான் இப்படி சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்னைய கடுமையா தண்டிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி, என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க, என் மன நோகும்படியா பேசிட்டாங்கன்னு சொல்லி ஒருவேளை உங்களுக்கு உள்ளத்துல யாருக்காவது இருந்தா சற்று யோசித்து பாருங்க. இங்க வசனம் பாக்குது, அவர்கள் நம்முடைய உலகப்பிரகாரமான தகப்பன்மார் பெற்றோர் என்ன செய்தாங்க, தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி, அவங்க பார்வையில நமக்கு எது பெஸ்ட்ன்னு தெரியுதோ அதுபடி அவங்க செய்திருக்கிறாங்க. ஆனா தயவு செய்து அவங்கள பற்றி நீங்க குறை சொல்ல வேண்டாம், குறை சொல்ல வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு கசப்பு இருந்தால் தயவு செய்து மன்னியுங்கள். உங்கள் பெற்றோருக்கு விரோதமாக நீங்க சிறுபிள்ளையா இருக்கும் பொழுது பெற்றோர் உங்களை கரெக்ட் பண்ண விதத்தை குறித்து உங்களுக்கு மனசுல ஏதாவது கசப்பு இருந்தால், வெறுப்பு இருந்தால் தயவு செய்து அதை மன்னியுங்கள். ஏனென்றால் அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அவங்களுடைய அறிவின்படி அவங்க என்ன செய்தாங்க, நம்முடைய நன்மைக்காக அதை செய்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்து இங்கிலீஷ்ல நீங்க மெடிடேட் பண்ணிடுங்க. ஆம்பிளிஃபைட் பைபிள் இருந்து எடுத்திருக்கிறேன். நம்முடைய தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தை அருளி ஆசீர்வதிக்கிறவர். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எத்தனையோ பணக்காரங்க பலவிதமான பிரச்சனைக்குள்ளா இருக்கிறாங்க, சமாதானம் இல்லாம இருக்கிறாங்க, ஒரு சந்தோஷம் இல்லாம இருக்கிறாங்க, நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை இல்லாம இருக்கிறாங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஐஸ்வர்யத்தையும் செல்வத்தையும் வசதியும் கொடுக்கும் பொழுது அங்கே வேதனை இருக்காது, அங்கே கஷ்டம் இருக்காது, சமாதானமும் சந்தோஷமும் உள்ள வாழ்க்கையை அவர் கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவன். அடுத்து தமக்கு பயந்தவர்களுக்கு உறுதியான நம்பிக்கை அருளுகிறவர், அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் தருகிறார். அடுத்து நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் நம்முடைய சத்துருக்களும் நம்மோடே சமாதானமாகும்படி செய்வார். ஒரு காரியம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நான் ஒரு புத்தகத்துல வாசித்தேன். சீனா தேசத்துல வாட்ச்மேன் என்கிற ஊழியக்காரரை பற்றி, அவருடைய சபையில் உள்ள காரியத்தை பற்றி நான் வாசித்தேன். என்னன்னா, ஒரு விசுவாசி அங்க சீனாவில மலைப்பகுதியில அவங்க விவசாயம் செய்வாங்க. சிலருடைய நிலங்கள் உயரமான இடத்துல இருக்கும், சிலது கீழே தாழ்ந்த இடத்துல இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு விசுவாசி என்ன செய்வார்னா, காலையிலேயே போய் தன்னுடைய நிலத்துல உள்ள அந்த நிலத்துக்கு காலையிலேயே தண்ணி பாய்ச்சி அதை அடைச்சி வச்சுட்டு வந்துருவாராம். இவர் வந்த பிறகு கீழே உள்ள அடுத்த வயல்காரன் என்ன செய்வான்னா, அந்த அடைப்பை எடுத்து விட்டுட்டு அவர் பாய்ச்சின எல்லா தண்ணியும் தான் வயலுக்கு அவன் பாய்ச்சிருவானாம். இதுக்கு இவருக்கு ரொம்ப வேதனையா இருந்திருக்கு. உடனே வாட்ச்மேன் கிட்ட அவர் ஆலோசனை கேட்டிருக்கிறார். உடனே அவர் சொல்லியிருக்கிறாரு, நாளைக்கு நீ என்ன செய்ய, முதலாவது நிலத்துக்கு அடுத்த இந்த கீழே உள்ள நிலத்துக்காரனுங்க தண்ணி பாய்ச்சிரு, தண்ணி பாய்ச்சிட்டு நீ என்ன செய்ய, அதுக்கப்புறம் நிலத்துக்கு பாய்ச்சி வை அப்படின்னு சொன்னாராம். அதே மாதிரி அவர் செய்திருக்கிறாரு. பார்த்தா அவனுக்கு ஒரே ஆச்சரியம். அவன் ஒப்புரவாகி அவங்க சந்தோஷமாயிட்டாங்க, ஒப்புரவாயிட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படி நம்ம தீமைக்கு நன்மை செய்யும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் அங்கே ஒப்புரவாகுதலை அருளி செய்வார். அடுத்து, கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் நோக்கி பார்க்குது, தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. எபிரேயர்ல அழகா சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நம்ம மேல ஏதாவது குற்றம் கண்டுபிடிப்பதற்காக தேவன் பார்த்துக்கிட்டு இருக்கல. 2 நாளாகமத்துல பார்க்கிறோம், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டே இருக்கிறது. நம்ம கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாராம். உலகம் முழுசுள்ள எல்லாருடைய வாழ்க்கையும் பார்த்து, எனக்கு உத்தமமா யாரும் இருக்கிறாங்களா, உத்தம இருதயத்தோட வாழ்றாங்களா, அவங்களோட வாழ்க்கையில என்னுடைய வல்லமையை நான் விளங்க பண்ணுமென்னு சொல்லி ஆசையா அவர் பார்த்துக்கிட்டே இருக்காராம். அன்பான, எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம்! அந்த பாக்கியத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாய் உத்தம இருதயத்தை தேவன் நமக்கு தருவாராக. தேவனுடைய வல்லமையை நாம் அனுபவிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. எனவே நம்முடைய கர்த்தருடைய கண்கள் உலகம் முழுவதும் உள்ள எல்லாத்தையும் அவர் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறார். ஒருவேளை சிசிடிவி கேமரா மறைக்கலாம், ஆனா தேவனுடைய பார்வைக்கு மறைவான எதுவுமே கிடையாது. அடுத்து, நம்முடைய தேவன் இருதயங்களை சோதிக்கிறவர். இன்றைக்கு பலவிதமான ஸ்கேன்கள் இருக்கு, எம்ஆர்ஐ ஸ்கேன், அது இருக்கு. ஆனா நம்முடைய மனசுல என்ன இருக்கு, நம்முடைய இருதயத்துல என்ன நினைக்கிறோம் சொல்லி எந்த ஒரு கருவியும் கண்டுபிடிக்கவே முடியாது. தேவன் தான் எல்லாவற்றையும் அறிவார். ஏனென்றால் இறைமையால பார்க்கிறோம், எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேட்டுள்ளதுமாக இருக்கிறது.
சங்கீதக்காரன் ஜெபம் பண்றான், ஆண்டவரே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். நம்முடைய தேவன் இருதயங்களை சோதிக்கிறவர். நம்முடைய இருதயத்துல என்ன நினைக்குது, என்ன எண்ணங்கள் ஓடுது, எப்படிப்பட்ட ஒரு இருதயத்தோட உலகத்துல வாழ்றோம், பிறரை குறித்து நம்முடைய இருதயம் என்ன நினைக்குது, இருதயம் கசப்பான இருதயமா இருக்குதா, அன்பினால் நிறைந்திருக்கிறதா, மன்னிப்பால் நிறைந்திருக்கிறதான்னு சொல்லி தேவன் அறிவார். எனவே அப்போதைக்கு எப்போது இந்த ஜெபத்தின் அடிப்படையில நம்மை சோதித்தறிவது மிக மிக அவசியம். அன்பானவர்களே, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். எனவே தேவனை தரிசிக்கணும்னா, தேவனை பார்க்கணும்னா நம்முடைய இருதயம் பரிசுத்தமா இருக்கணும். அதற்கு தேவனே அந்த காரியத்தை செய்ய முடியும். எனவே அப்போதைக்கு எப்போது நம்முடைய உள்ளான இருதயம், உள்ளான சிந்தனைகளை நாம் சோதித்தறிந்து நம்மை சரிப்படுத்திக் கொள்வது, சுத்திகரித்துக் கொள்வது மிக மிக அவசியம். அன்பானவர்களே, அடுத்து நம்முடைய தேவன் ஆளுகை செய்பவர்களின் இருதயத்தை, ராஜாக்களின் இருதயத்தை, எப்படி ஒரு விவசாயி தண்ணி பாய்க்கும் போது அந்த நீர்கால்கள் தண்ணி போற அந்த இடங்களை என்ன செய்வார், அங்கங்க டைரக்ட் பண்ணி விடுவாரு. எங்க போகணுமோ அங்க திறந்து விடுவாரு. எங்க தண்ணி பாய்ச்சி முடிஞ்சிருதோ அதை அடைச்சி வேற வழிக்கு திருப்பி விடுவார் அந்த விவசாயி. அதே மாதிரி ஆளுகை அதிகாரத்துல உள்ள ராஜாக்கள், ஜனாதிபதிகள், கவர்னர்கள், பிரதம மந்திரிகள், இவங்களுடைய இருதயத்தை எல்லாம் தேவன் என்ன செய்யறாரா, அவருடைய இஷ்டப்படி அவரு கண்ட்ரோல் பண்றார். அதை மறந்துடக்கூடாது. அதுக்கு வேதாகமத்தில் நல்ல ஒரு எடுத்துக்காட்டு கோரேஸ் ராஜா. உங்களுக்கு தெரியும், எஸ்ராவின் புஸ்தகத்துல உள்ள வசனத்தை வாசிக்கிறேன். எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். கோரேசு தேவனே அறியாத, ஜீவனுள்ள தேவனே, மெய்யான தேவனே அறியாத ராஜா. ஆனா அவனை பற்றி ஆண்டவர் தீர்க்கதரிசனமா சொன்னார், கோரேஸ் எனக்கு விருப்பமானதை எல்லாம் செய்வான்னு சொல்லி எரேமியா மூலமா சொன்னா அது நிறைவேறுது. பாருங்க, கோரேஸ் மெய்யான தேவனை அறியாதவன். ஆனா அந்த தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அவனுடைய இருதயத்தை மாற்றி அவன் என்ன செய்யறான், அவன் சொந்த செலவுல எல்லாத்தையும் என்ன செய்யறான், கொடுத்து எருசலேமிலே ஜனங்கள் மீண்டும் தேவாலயத்தை கட்டுவதற்கு அவன் உதவியாக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பால் நீங்கள் வேலை செய்கிற அலுவலகத்துல அல்லது நீங்கள் மற்ற இடங்கள்ல அல்லது நீங்க ஒரு காரியமா ஒரு ஆபீஸுக்கு போறீங்கன்னா அந்த ஆபீஸ்ல அவங்க உங்களுடைய தேவைகளை சந்திக்கவில்லை என்றால் ஜெபம் பண்ணுங்க. இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த அதிகாரி நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாரு, நியாயம் செய்ய மாட்டேங்கிறாரு, இப்படி நீர் சொல்லி இருக்கிறீரே. நீதிமொழிகள் 21:1 இப்படி வசனம் சொல்லுதே, ராஜாவுடைய இருதயம் கர்த்தருடைய கரங்கள்ல நீர்க்காலை போல் இருக்கிறது, அதை அவர் தம் சித்தத்தின்படியெல்லாம் திருப்பதா சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த ஆபீசர் எனக்கு உதவி பண்ண, எனக்கு சகாயம் பண்ண நீர் கிருபை செய்ய ஆண்டவரே, அவன் இருதயத்தை மாற்றும் சொல்லி வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாய் கிரியை செய்து உங்களுக்கு நன்மை செய்வார். அதே மாதிரி நம்முடைய தேவன் துரோகிகளின் வார்த்தைகளை தாறுமாறாக்குகிறவர். அடுத்து தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு பிளஸிங் என்ன, புத்தியுள்ள மனைவியை ஈவாக தருபவர். வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருள் ஈவு. அன்பானவர்களே, மிஞ்சி மிஞ்சி போனா நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வீடு வசதிகள் எல்லாம் நம்ம செய்ய முடியும். ஆனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லது பேர பிள்ளைகளுக்கு நல்ல வரன் அமைய வேண்டுமானால், நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டுமானால் அது கர்த்தருடைய ஒரு கிருபையாக இருக்க வேண்டும், கர்த்தருடைய கிஃப்டாக இருக்க வேண்டும். அது மறந்துடாதுங்க. நீங்க ஒரு வரன் பார்க்கும் பொழுது படிப்பை பார்க்கலாம், அழகை பார்க்கலாம், பண அந்தஸ்தை பார்க்கலாம், தப்பே கிடையாது, தப்பு கிடையாது. ஆனா அதுக்கு மேலாக நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, உம்முடைய ஈவை என் பிள்ளை சுதந்திரிச்சுக்கணும், ஆண்டவரே என் மகன் சுதந்திரிக்கணும், உம்முடைய ஈவை என் மகா சுதந்திரிக்கணும்,
என் பேர பிள்ளை சுதந்திரிக்கணும் ஆண்டவரே, குணசாலியான பெண்ணை கொடும், புத்தி உள்ள மனைவியை கொடுன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நாம் ஜெயிப்பது நம்முடைய ஒரு பெரிய கடமையா இருக்கு. அது வந்து காட்ஸ் கிஃப்ட். எப்படி பிள்ளைகள் வந்து தேவன் கொடுக்கிற கிஃப்ட்ஸா இருக்கிறாங்களோ, அதே மாதிரி ஒருவருக்கு வாழ்க்கை துணை மனைவியோ கணவனோ அமைகிறது காட்ஸ் கிஃப்ட். அதை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. பெரிய பெரிய இம்பார்ட்டன்ட். புத்தி உள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. அதை விலை கொடுத்து நம்ம வாங்கவே முடியாது. அடுத்து பாருங்க, ஏழைக்கு உதவுபவர்களை ஆசீர்வதிக்கும் தேவன். நம்முடைய தேவன் வந்து எப்பொழுதுமே ஏழைகளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர். எந்த சந்தர்ப்பத்திலையும் ஏழைகளுக்கு அவர் துணையா இருக்கக்கூடிய தேவன். அதை நம்ம அறிஞ்சிருக்கணும். 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பார்க்கிறோம். கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் தன் ஆகாரத்தில் தர்த்தன் கொடுக்கிறான். அவன் நிறைய சேர்த்து வச்சு கொடுக்கல, அவன் சாப்பிடுற ஆகாரத்துல அதுல பங்கு கொடுக்கிறான் ஏழைகளுக்கு. தரித்திரனுக்கு தயவு செய்கிறவனோ அவனை உண்டாக்கினவர் சிருஷ்டி கர்த்தரை கனம் பண்ணுகிறான். தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியம் அடைவான். அன்பானவர்களே, நம்ம வாழ்க்கையில தேவனுடைய பாக்கியத்தை ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும்னா அதுக்கு ஒரு வழி என்ன? ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும். தேவையில் உள்ளவர்களுக்கு நம்மாலான உதவியை பண்ண வேண்டும். குறிப்பாக ஆகாரம் இல்லாதவர்களுக்கு நாம் ஆகாரத்தை கொடுக்க வேண்டும். ஒருவேளை நம்ம டைரக்டா ஹெல்ப் பண்ண முடியாட்டாலும் அப்படி ஹெல்ப் பண்றவங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம்? நம்ம ரூபாய் அனுப்பி அல்லது பொருள் கொடுத்து அவங்கள ஆதரிக்கலாம். அவங்க என்ன செய்வாங்க? அந்த ஏழைகளுக்கு அவங்க உதவி செய்வாங்க. இன்னைக்கு எத்தனையோ நல்ல ஸ்தாபனங்கள், நல்ல என்ஜிஓக்கள் இருக்குது. அதற்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. குறிப்பாக ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடியவங்களுக்கு கொடுங்க. அது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வரும். பாருங்க, வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் கஞ்சத்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். அதாவது தமிழ்ல பழமொழி சொல்லுவாங்களா, இறைக்கிற கிணறு ஊறும், இறைக்காத கிணறு நாரும். எப்படி ஒரு கிணத்துல வந்து தண்ணி எடுக்க எடுக்க தண்ணி மொள்ள மொள்ள புதுசா தண்ணி சுரந்துகிட்டே இருக்கும். ஆனா அதே கிணத்துல தண்ணி எதுவும் எடுக்காம அப்படியே விட்டுட்டா என்ன செய்யும்? அந்த தண்ணி அது நாத்தம் எடுக்க ஆரம்பிச்சிடும். அன்பானவர்களே, அவள் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நீங்க கொடுங்க, கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க, சந்தோஷமா இருக்கும். ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருது. அப்போஸ்தலர் நடபடிகள்ல பவுல் சொல்றாரு, அருமையான வசனம். அது சுவிசேஷத்துல அந்த வசனம் இல்லை. என்னன்னா, வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். இட் இஸ் மோர் பிளஸட் டு கிவ் தேன் டு ரிசீவ். என்னுடைய அனுபவம் தான். நான் ஊழியத்தில் இருப்பதனால ஒருவேளை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 ரூபாய் எனக்கு காணிக்க கொடுக்கான்னு சொல்லி வச்சுடுங்க, சந்தோஷம்தான். ஆனா அதை விட நான் ஒருத்தருக்கு ஒரு 1000 ரூபாய் காணிக்க நான் கொடுக்கும் பொழுது அப்பதான் எனக்கு அதிகமான சந்தோஷம் கிடைக்கும். நான் அனுபவிச்சு சொல்றேன். பிறரிடத்துல வாங்குறதை காட்டிலும் மற்றவங்களுக்கு நாம் கொடுக்கும் பொழுது உள்ளத்துல ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். இயேசு கிறிஸ்து சொன்னது மெய் மெய் மெய். வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். நாம் வந்து கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். உதார குணமுள்ள ஆத்மா, ஜெனரஸ், தாராளமா, தாராள பிரபுன்னு சொல்லுவாங்க சிலரை. தாராளமா கொடுத்தா அவனுக்கு செழிப்பு உண்டாகும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு லூக்கா சுவிசேஷத்துல, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள், நீங்கள் எந்த அளவினால் அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். அன்பானவர்களே, நாம் கொடுப்போம். கொடுப்பதிலே நாம் மிகவும் சந்தோஷம் அடைய தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இது ரொம்ப முக்கியமான ஒரு வாக்கியம், வசனம். பாருங்க, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். பாருங்க, ஏழைக்கு நாம் இறங்கி மனம் இறங்கி உதவி செய்தா நம்ம யாரு கடன் கொடுக்கிறோமா? கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறோமா? அவர் நாம் கொடுத்ததை என்ன செய்வார்? அவர் திரும்ப கொடுப்பாராம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த அண்ட சராசரத்தை சகலவிதமான உயிர்வாழ் இனங்கள், உயிரில்லாதவைகள் எல்லாவற்றையும் சிருஷ்டி கர்த்தர்
சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கடனாளியா மாறுவாராம். எப்போ? நம்ம ஏழைகளுக்கு உதவி செய்யும் பொழுது. எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு சத்தியம் பாருங்க. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். பாருங்க, கர்த்தருக்கே நாம் கடன் கொடுக்கிறோம். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். அப்படி நம்ம கிட்ட கடன் வாங்குற கர்த்தர் அத கண்டிப்பா திருப்பி கொடுப்பாராம். என்னுடைய ஒரு ஒரு சாட்சியை சொல்ல விரும்புகிறேன். நான் கல்லூரி படிக்கிற நாட்கள்ல என்னுடைய வயதை ஒத்த ஒரு வாலிபனும் எங்க கிராமத்துல இருந்தார். அவர் கொஞ்சம் ஏழை குடும்பம். அவ்வளவு வசதி கிடையாது. எங்க அப்பா அம்மாவும் டீச்சரா இருந்தனால என்னைய கல்லூரியில படிக்க வச்சாங்க. அந்த சகோதரனுக்கு அவ்வளவு வசதி இல்லாதனால அவங்க வீட்டுல டைப் ரைட்டிங், ஷார்ட் ஹேண்ட் அதை படிக்க வச்சாங்க. அந்த காலத்துல கம்ப்யூட்டர் கிடையாது. அப்போ அந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு எங்க அப்பா உதவி பண்ணாங்க. அது எனக்கு தெரியாது. பண்ணி அவர் வந்து அதை ஷார்ட் ஹேண்ட் டைப்பிங்லாம் படிச்சு கர்த்தருடைய கிருபையால வெளிநாட்டுக்கு அவரு வேலை கிடைச்சது. இப்படி இருக்கும்போது நான் என்ன செய்தேன், நான் காலேஜ் படிப்பை முடிஞ்சு டீச்சர் ட்ரைனிங் முடிச்சு கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா சேர்ந்து திருமணம் ஆகி ஒரு கர்த்தர் ஒரு நாள் என்னை ஊழியத்துக்கு அழைச்சாரு. வேலையை கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்தாச்சு. அப்பவும் பாருங்க, அப்போ தேவன் வந்து என்னுடைய தேவையை எப்படி சந்திச்சாருன்னா, ஒருவேளை ஸ்தாபனத்துல எனக்கு உதவி கொடுத்தாங்க, அது போதாது. கர்த்தர் எங்களை அந்த டைம்ல எனக்கு 4 பிள்ளைங்க இருந்தது. பாருங்க, அந்த பிள்ளைகளுடைய படிப்பிற்காக இந்த சகோதரன் ஒரு காலத்துல எங்க அப்பா அம்மா அவருக்கு உதவி பண்ண தொகை கொஞ்சமா தான் இருந்திருக்கும். ஆனா பாருங்க, அவர் வந்து என்ன செய்றாரு, அப்படியே என்னுடைய பிள்ளையுடைய படிப்புக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அதே மாதிரி எங்களுடைய பிள்ளையுடைய படிப்புக்கு கம்பேஷன் மூலமா உதவி கிடைச்சது. இன்னும் அநேக கர்த்தருடைய பிள்ளைங்க உதவி பண்ணாங்க. கர்த்தருடைய பெரிய கிருபையினால பிள்ளைகளுடைய படிப்புக்கு ஒரு பைசா கடன் வாங்கல நான். ஊழியம் பண்ணின அந்த ஸ்தாபனத்துல ஊழியர்களுக்கு கடன் வாங்குகின்ற ஒரு சிஸ்டம் ஸ்கீம் இருந்தது. அதுக்கும் கூட நான் கடன் வாங்கல. என் பிள்ளையுடைய படிப்புக்காக தேவனுடைய கிருபையினால நான் கடன் வாங்காதபடி தேவன் என்னுடைய தேவைகளை எல்லாம் அற்புதமாய் சந்தித்தார். நிச்சயமா எங்க அப்பா அம்மா வந்து அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணும்போது இப்படி நினைச்சிருக்கவே மாட்டாங்க. கற்பனை கூட பண்ணி பார்த்திருக்க மாட்டாங்க. கொஞ்சம் வருஷம் கழிச்சு நம்ம மகன் இப்படி முழு நேரம் ஊழியத்துக்கு வருவான், அவனுக்கு இப்படி பணம் தேவைப்படுன்னு நினைச்சிருக்கவே மாட்டாங்க. பாருங்க, அன்றைக்கு போட்ட விதைய அறுக்கும்படியா தேவன் எனக்கு கிருபை பாராட்டு. அன்பானவர்களே, இது வசனம் உண்மை. நான் அனுபவிச்சு சொல்றேன். நீங்க ஏழைக்கு உதவி பண்ணுங்க. அது கர்த்தருக்கு நீங்க கடன் கொடுக்கிறீங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு அதை திரும்ப கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார் என்பது மிக மிக நிச்சயம். அடுத்து சில எச்சரிப்புகள் இருக்குது. அன்பானவர்களே, தேவனுடைய வசனத்துல பைபிள்ல வாக்குத்தத்தங்கள் உண்டு, கட்டளைகள் உண்டு. அதே வேளையில எச்சரிக்கைகளும் இருக்குது. தேவனுடைய வசனத்துல பைபிள்ல எச்சரிக்கைகளும் அநேகம் உண்டு. அதுல சில எச்சரிக்கைகள் இது என்னது? பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே, திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரித்துக் கொள்ளாதே, அவர்களுடைய மீட்பர் வல்லவர், அவர் உன்னுடனே அவர்களுக்காக வழக்காடுவார். அதே மாதிரி ஏழையா இருக்கிறான் என்று ஏழையை கொள்ளையிடாதே, சிறுமையானவனை நியாயஸ்தலத்தில் உபத்திரவப்படுத்தாதே. கர்த்தர் அவர்களுக்காக வழக்காடி அவர்களை கொள்ளையிடுகிறவருடைய பிராணனை கொள்ளையிடுவார். எவ்வளவு பயங்கரமான ஒரு எச்சரிப்பு பாருங்க. அன்பானவர்களே, இன்றைக்கு சமுதாயத்தில் நடக்கிற காரியம் என்ன? ஏழைகளுக்கு ஒரு சட்டம், பணக்காரர்களுக்கு ஒரு சட்டம். நிறைய இன்னைக்கு இந்தியாவில் நிறைய கைதிகள் சிறு சிறு குற்றங்களுக்காக ஜெயில இருக்கிறாங்க. நானும் கர்த்தருடைய கிருபையினால நானும் சில சௌரம் சிறைச்சாலை ஊழியம் செய்ய தேவன் வாசல்களை திறந்து வச்சிருக்கிறாரு. இந்தியாவில் தண்டனை கைதிகளை விட விசாரிப்பு கைதிகள் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. அவங்க குற்றவாளிகள் இன்னும் தீர்க்கப்படல. அவங்க மேல கம்ப்ளைண்ட், அவங்க மேல புகார் இருக்கு, ஜெயில கொண்டு போட்டிருக்கிறாங்க. அவங்க ஜாமீன்ல வரலாம். ஆனா ஜாமீன்ல வர்றதுக்கு அவங்கள்ட்ட காசு கிடையாது, செலவழிக்க ரூபாய் இல்லை, அவனுக்கு வழக்காடுறதுக்கு ஆள் இல்லை. எனவே அநேக அப்பாவி இன்னசென்ட் பீப்புள் அவங்க இன்னும் ஜெயில இருந்து அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்தவ வக்கீல்கள் இன்றைக்கு ரொம்ப தேவை. இப்படிப்பட்ட ஏழை கைதிகளுக்கு உதவி செய்யக்கூடிய, அவங்களுக்காக வழக்காடக்கூடிய இரக்க சிந்தை உள்ள கிறிஸ்தவ வக்கீல்கள் ரொம்ப தேவை. அப்படி உங்க பிள்ளைகள் வக்கீல் வேலைக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டா படிக்க வைங்க. அவங்க படிச்சு இப்படிப்பட்ட ஏழைகளுக்கு அவங்க உதவி பண்ணட்டும், ஏழை கைதிகளுக்கு உதவி பண்ணட்டும். அது நல்ல ஒரு காரியம். டாக்டர் மட்டும்தான் உலகத்துல பெரிய வேலை கிடையாது, என்ஜினியர் மட்டும்தான் வேலை கிடையாது.
இன்னும் எத்தனையோ வேலைகள் இருக்கு. வக்கீல் வேலை இருக்குது, ரொம்ப அவசியம். டீச்சர் வேலை இருக்குது, அவசியம். பேராமெடிக்கல், பிசியோதெரப்பி வேலை இருக்கு, தேவை. நர்சஸ் தேவை. எந்த வேலையும் எல்லா வேலைக்கும் இன்னைக்கு அவசியம் இருக்குது, மக்களுக்கு தேவை. எனவே அன்பானவர்களே, ஏழை கைதிகளுக்கு உதவி செய்யக்கூடிய இன்றைக்கு தேவை. அப்படியான ஒரு இரக்க சிந்தையை தேவன் தருவாராக. ஏழைகளுக்கு நாம் தீமை செய்யவே கூடாது. அவங்கள்ட்ட பணம் இல்லை, எனவே அவங்களுக்கு நியாயம் பேச ஆள் கிடையாது. ஏழையான கைதிக்கு ஒரு தண்டனை, பணக்கார கைதினா பணம் கொடுத்து என்னச்சுமா நல்ல பெரிய வக்கீலை வச்சு அவன் தப்பிச்சுக்கிடுவான். இப்படியாக வசனம் சொல்லுது. அவருடைய மீட்பர், ஏழைகளுக்காக தேவன் வழக்காடுகிற ஒரு வக்கீலாக இருக்கிறார், தண்டனை கொடுப்பார். அடுத்த ஒரு எச்சரிக்கை, ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்கிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும் போது கேட்கப்பட மாட்டான். அதாவது நம்ம பண்ற ஜபம் தேவனுடைய சமூகத்துக்கு போய் சேராது, தேவன் கேட்க மாட்டார். எப்போ நம்மிடத்துல உதவி கேட்கிற ஏழைகளுக்கு நாம் உதவி செய்யவில்லை என்றால், நம்மால உதவி செய்ய முடிந்தும் அந்த உதவியை செய்யவில்லை என்றால், நம்முடைய ஜபத்தை தேவன் கேட்க மாட்டார். நான் சொல்லல, பைபிள் சொல்லுது, வசனம் சொல்லுது, தேவனுடைய வார்த்தை. அன்பானவர்களே, நம்ம நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நீங்க ஒரு சில காரியத்துக்காக, நல்ல காரியத்துக்காக ரொம்ப நாளா ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம், சில ஆண்டுகளா கூட ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா அதற்கான பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. ஒருவேளை நீங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்யாதபடியினால, உங்களிடத்துல கெஞ்சி மண்டாடி உதவி கேட்டு வந்த ஏழைகளுக்கு நீங்கள் உதவி செய்யாதபடியினால ஒருவேளை உங்களுடைய ஜெபம் கேட்கப்படவில்லையோ, உங்களை நீங்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள். அப்படி தேவ ஆவியானவர் அந்த குறையை சுட்டி காட்டினால் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்கள். ஆண்டவரே, என்னை மன்னியும், என்கிட்ட உதவி கேட்டவங்களுக்கு நான் உதவி செய்வேன் தீர்மானம் எடுங்க. நிச்சயம் இந்த வசனத்தின்படி தேவன் நிச்சயமா உங்கள் ஜெபத்திற்கு பலன் அளிப்பார். அதே மாதிரி தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள். எவ்வளவு பயங்கரம் பாருங்க. நம்ம கண்களை ஏழைகளுக்கு விளக்கிட்டா, ஒரு பக்கம் பார்த்த பக்கம் தெரியாத மாதிரி போனா அநேக சாபங்கள் வரும். அடுத்து நமக்கு இயேசு நமக்கு மாதிரி பாருங்க. இயேசு கிறிஸ்துக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. அவர் ஒன்றும் பெரிய படபாவமான ஒரு வாழ்க்கை நடத்தல. பார்த்தா இயேசு வாழ்க்கைய பார்த்தீங்கன்னா அவர் ஓசியில தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. எப்படின்னா, அங்கே கடைசி பஸ்கா ஆசரிக்க இடம் இல்லை. ஒரு வீட்டு மாடிய மேல் வீட்டை தான் போய் அவர் ஓசியில போய், அது மாதிரி அவரு போறதுக்கு, அந்த எருசலேமுக்கு போறதுக்கு, அந்த ஊர்வலம் போறதுக்கு கிடைக்கல. அது அங்க கோவேரி கழுதிய அங்க இலவசமா கேட்டு வாங்குறாரு. இப்படித்தான் அவர் இயேசு கிறிஸ்து வாழ்க்கை நடத்தியிருக்காரு. ஆனா அதே வேளையில அவர் ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய பழக்கம் இருந்திருக்கு. அந்த கடைசி திருவிருந்து அல்லது பஸ்கா பண்டிகையில யூதாஸ் ஆண்டவர் சொல்றாரு, நீ செய்ய வேண்டியதை போய் சீக்கிரமா செய் அப்படிங்கிறார். அதாவது நீ இதை காட்டி குடிக்க போறிய, அது சீக்கிரம் செய்கிறாரு, அந்த அர்த்தத்தை சொல்றாரு. ஆனா மற்றவங்க நினைச்சுக்கிட்டாங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு, வழக்கம் போல தரித்திரருக்கு ஏதாயிலும் கொடுக்கும்படிக்காவது இயேசு அவனுடைய சொல்லி. அப்போ அது இஸ் ஹேபிட், ஏழைகளுக்கு உதவி. ஏன்னா யூதாஸ் காரியம் தான் பணம் வச்சிருந்தான், அவன் தான் ட்ரெஷரர், பணப்போய் அவங்ககிட்ட தான் இருந்தது. அதனால அவங்க மூலமா ஏழைகளுக்கு உதவி பண்ற ஒரு நல்ல ஒரு பழக்கம் இயேசுக்கு இருந்திருக்கு. இன்னும் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, அவருக்கு வரி பணம் கொடுக்க காசு கிடையாது. அதுக்கு ஒரு அற்புதம் பண்ண வேண்டியதாகி போச்சு. பேதுருவை பார்த்து போய் மீன் பிடி, அந்த மீன் வயிற்றுல வாயில பணம் இருக்கும், அதை கொடு, நமக்காக வரி பணம் கொடு அப்படின்னாரு. அந்த அளவுக்கு அவரு ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தாரு. அந்த அற்புதத்தை செய்துதான் என்ன செய்தாரு, தனக்கும் தன்னுடைய சீசர்களுக்கும் வேண்டிய வரி பணத்தை கொடுக்கும்படியான ஒரு எளிமையான வாழ்க்கை இயேசு வாழ்ந்தாரு. அதே வேளையில அவர் ஏழைகளுக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு பழக்கத்தை அவர் வைத்திருந்தான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். எனவே அவரை நாம் பின்பற்றுவோம். அடுத்து நம்முடைய தேவன் விதவைக்கு நியாயம் செய்கிறவர். விதவைக்கு 15 அதிகாரம் 25 வசனத்துல பார்க்கிறோம், அவர் விதவைக்கு நியாயம் செய்கிறவர். அன்பானவர்களே, விதவை குறித்து நம்முடைய தேவனுக்கு விசேஷமான கரிசனை உண்டு. ஒருவேளை நம்மில் ஒரு சிலர் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், உங்களுடைய உறவினர்கள் இருக்கலாம். அன்பானவர்களே, நம்முடைய தேவன் தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமா இருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது விதவையானவர்களுக்கு உதவி செய்வது
அவருடைய பிள்ளைகளுடைய பொறுப்பு மட்டுமல்ல, அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அந்த பொறுப்பு உண்டு. பேரன் பேத்திகளுக்கும் அந்த பொறுப்பு உண்டுன்னு சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 5:4 விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமா இருக்கிறது. உங்களில் யாருக்காயிரும் உங்க குடும்பத்துல விதவைகள் இருந்தால், ஒருவேளை உங்களுடைய சொந்த தாயா இருக்கலாம், அல்லது ஆண்களா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம், அல்லது உங்க தாத்தாவா இருக்கலாம், அல்லது உங்க பாட்டியா இருக்கலாம். அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க. அது ரொம்ப ஆசீர்வாதம். அது தேவனுக்கு பிரியமான காரியமா, அது நன்மையான காரியம். அப்ப செய்ய தவறினால் அது தீமை. வேதம் சொல்லுது, ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தாலும் அதை செய்யாமல் போனால் அது பாவம் சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட பாவத்தை நம்ம யாரும் செய்யண்டா. அன்பானவர்களே, நம்முடைய குடும்பத்துல உள்ள உங்களுடைய பெற்றோர்கள், வயது மூத்த பெற்றோர்கள் அல்லது தாத்தா பாட்டி இருந்தா என்ன செய்யுங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அது நன்மையான காரியம், அது தேவனுக்கு ரொம்ப பிரியமான காரியம். பாருங்க, இங்க ஒரு டெபினிஷன் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நபர் அல்லது ஒரு விசுவாசி ரொம்ப பக்தி உள்ளவர், ரொம்ப பக்திமான், ரொம்ப பக்தி உள்ளவள் சொல்லி சர்டிபிகேட் வாங்கணும்னா வேதத்துல அதுக்கு டெபினிஷன் சொல்லப்பட்டிருக்கு. 3 கேரக்டர் காணப்படணும். அதிகமா ஜெபம் பண்றாங்க, இல்ல அதிகமா வேதத்தை வாசிக்கிறாங்க, அதிகமா ஊழியம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. 3 கேரக்டர். ஒண்ணு என்ன? நாவடக்கம். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று அல்லது தன்னை தேவ பக்தி உள்ளவள் என்று எண்ணினால் அவனுடைய அல்லது அவளுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். நாவடக்கம் நம்மில் காணப்படவில்லை என்றால் நாம் தேவ பக்தி உள்ளவர்கள் அல்ல. அடுத்த 2வது காரியம், 2வது குணம், திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். 2வது காரியம். 3வது குணம், உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும். எனவே உண்மையான ஒரு தேவ பக்தியில நம்மகிட்ட இருந்து நான் உண்மையான ஒரு பக்திமான், நான் என் வாழ்க்கையில 3 காரியம் காணப்படணும். 1 நாவடக்கம், 2வது திக்கற்ற பிள்ளைகள், தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் உதவி செய்கிற குணம் உள்ளவனா இருக்கணும். 3வது பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். அன்பானவர்களே, இந்த முதல் 2 குணம், நாவை அடக்குதலும் ஏழைகளுக்கு உதவுறதும் கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கு நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ கிறிஸ்துவர்களா மட்டும்தான் முடியும். இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்தரான கிறிஸ்து மட்டுமே இந்த 3வது முக்கிய குணமாகிய பரிசுத்த வாழ்க்கையை தர முடியும். இந்த 3ம் சேர்ந்தாதான் அது உண்மையான தேவ பக்தி. பாருங்க, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தி, எந்த ஒரு குறை இல்லாத, எந்த ஒரு அழுக்கு இல்லாத சுத்தமான பக்தின்னு சொல்லி இந்த 3 பாயிண்ட யாக்கோபு அழகாக எழுதி வைத்திருக்கிறார். இதை நாம் மறக்க வேண்டாம். இதை நாம் மனப்பாடம் பண்ணிக்கிடுவோம். நம்முடைய வாழ்க்கையில அதை பிராக்டிஸ் பண்ணுவோம். பாத்தீங்களா, சொன்ன வசனம் யாக்கோபு இது 3ஆம் அதிகாரத்துல இருக்குது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்துல, நன்மை செய்யும்படி உனக்கு திராணியா இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராத ஒரு கண்டிஷன். சிலர் சோம்பேறியா இருப்பாங்க. சிலருக்கு மற்றவங்கிட்ட இப்படி வாங்கி வாங்கியே பிழைக்கிற ஒரு பழக்கம் இருக்கலாம். அவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி அவசியம் இல்லை. அதை செய்யத்தக்கவர்களுக்கு, யாருக்கு தகுதி இருக்குதோ, யாருக்கு உண்மையான ஒரு தேவை இருக்குதோ, ஒருவேளை அவங்க வேலை செய்ய முடியாத நிலைமையில இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணணும். சிலர் திடீர்னு ஒருவேளை வேலையை விட்டு நீக்கி இருப்பாங்க, அல்லது சுகவீனம் ஆயிருப்பாங்க, அவங்களுக்கு சம்பாதிக்க முடியாது. அப்படிப்பட்டவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பா செய்ய வேண்டும். மற்றபடி சோம்பேறிகளுக்கும் உழைக்க இஷ்டமானவர்களுக்கு நம்ம உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்பவா, நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே. அதைத்தான் யாக்கோபு சொல்றாரு. ஒரு நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனாத அவனுக்கு பாவமாய், சின் ஆஃப் ஒமிஷன், செய்யாம இருக்கிறது, நல்ல நன்மையை செய்யாம இருந்தாலும் தேவனுடைய பார்வையில பாவமாக கருதப்படும். அதைத்தான் இயேசு சொல்றாரு, நீங்கள் தர்மம் செய்யும் போது
தர்மம் செய்தாலும் சொல்லல, தர்மம் செய்யும் போது அப்போ அதிலே அடங்கி இருக்கு. நம்ம கண்டிப்பா தர்மம் பண்ணணும். தர்மம் செய்யும் போது என்ன செய்யணும்? அதை புகழ்ச்சிக்காக அல்லாமல் தேவனுடைய பார்வையில தெரியும்படியா நம்ம செய்யணும். அப்போ தேவன் நமக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அடுத்து நம்ம பார்க்க போறது கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியங்கள் லிஸ்ட் இருக்குது. நீதிமொழிகள்ல உள்ள லிஸ்ட். கர்த்தருக்கு என்னென்ன பிரியம், என்னெல்லாம் பிடிக்கும். ஒண்ணு, சுமுத்திரையான நிறைகள், நேர்மையான ஒரு டீலிங், பிறரை ஏமாற்றாத காரியங்கள், உத்தம மார்க்கத்தார், உண்மையாய் நடக்கிறவர்கள், செம்மையாளனின் ஜெபம், நீதியை பின்பற்றுகிறவன், சுத்தவான்களுடைய வார்த்தைகள், பலியிடுவதை பார்க்கிறோம், நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். கர்த்தருக்கு அள்ளி காணிக்கை கொடுப்பதை காட்டிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். அடுத்து கர்த்தர் வெறுக்கின்ற காரியங்கள், கர்த்தருக்கு எதெல்லாம் பிடிக்காது, அது நம்ம செய்யக்கூடாது. 6ஆம் அதிகாரத்தில் லிஸ்ட் போட்டிருக்கு. மேட்டிமையான கண், பெருமையான பார்வை, பொய் நாவு. பாருங்க, பிசாசுக்கு இன்னொரு பேர்ன அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். பொய் நாவு. நான் இந்த தயாரிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தேன், வெளிப்படுத்தின விசேஷத்துல 21ஆம் அதிகாரத்துல பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தமுள்ள கடல்ல பங்கடைவர். பொய்யர்கள் பாருங்க, பொய்யர்களுக்கு நரகத்துல இடம். குற்றம் மற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை. இதுல நம்ம ஒருத்தவை வெட்டி கொலை செய்ய மாட்டோம். ஆனா என்ன செய்யலாம்? கேரக்டர் அசாசினேஷன், ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. கேரக்டர் அசாசினேஷன். ஒருவருடைய கேரக்டரை பற்றி இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி அவங்களுக்கு கெட்ட பேர் உண்டாக்குறது, அவங்கள பற்றி அவதூறா பேசுறது, பொய்யான அவதூறுகளை பரப்புவது, அதுவும் கூட கொலைதான். இன்னசென்ட் பீப்புளுடைய பேரை கெடுக்கிறது, கேரக்டர் அசாசினேஷன். இதில் யாரும் நம்ம செய்ய வேண்டாம். துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம், கெட்ட ஆலோசனை சொல்லி அங்க பிரிவினை உண்டாக்குறது, சண்டை உண்டாக்குறது, அதை தேவன் அருவருக்கிறாரு. தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல், குடும்பத்தில் நடக்கும், சபைகளை நடக்கும். கள்ள தராசு, தவறான முறையில பணம் சம்பாதிக்கிறது, மாறுபாடுள்ள இருதயமுடையவர்கள். அடுத்து பொய் உதடுகள். எனவே தான் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். அடுத்து கர்த்தர் இருக்கக்கூடிய இன்னொரு லிஸ்ட் நீதிமொழிகள்ல, துன்மார்க்கனுடைய பலி, துன்மார்க்கனுடைய வழி, துன்மார்க்கனுடைய நினைவுகள், மனமேட்டிமை உள்ளவன், துன்மார்க்கனை நீதிமான் ஆக்குகிறவன், நீதிமானை குற்றவாளி ஆக்குகிறவன், இவங்கெல்லாம் கர்த்தர் வெறுக்கின்ற காரியங்கள். அதே மாதிரி வெவ்வேறான நிறைகள், வெவ்வேறான மரக்கால், கள்ள தராசு, கள்ள படிக்கல். தமிழ்நாட்டுல ரொம்ப உண்டு. வேலை ரொம்ப குறைச்சு கொடுப்பான், ஆனா அங்க ஏமாத்திடுவான். அங்க நிறைகள் சரியா இருக்காது. இதெல்லாம் தேவன் வெறுக்கிறார். பெருமை, அகந்தை, தீய வழி, புரட்டுவாய். எனவே நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரணும். ஆண்டவரே, நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக நம்ம நாமே ஒப்பு கொடுப்போம். கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு பாடத்தின் தலைப்பு கடிந்து கொள்ளுதல், புத்தி சொல்லுதல். இதை குறித்த வசனம் தியானிச்சுட்டு வாங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும் ஃபாலோ பண்றது. அதே மாதிரி உத்தமமானவை, மேலானவை, இதை விட நலம். ஒரு வசனம் உண்டு, சண்டையோடு நிறைந்த வீட்டுல குடியிருப்பதை காட்டிலும் ஒரு அப்படி ஒரு வசனம், அதான் வாசின்னு வரும், பெட்டர்னு வரும். தமிழ்ல வாசி, சண்டைக்காரியோட பெரிய வீட்டுல குடியிருப்பதை காட்டிலும் மூளையுமே தங்கியிருப்பது நலம் அப்படின்னு கம்பேர் பண்ணக்கூடியது. அந்த டாபிக்ல நாளைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போறோம். தியானிச்சுட்டு வாருங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஜெபிக்கலாம். அன்பின்